திருமணத்திற்கே வரன் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமனி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க இலவசமானவையே. இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவுகளை பற்றி பார்ப்போம். மணமகள் பெயர் வளர்மதி. இவங்களுக்கு வயது 38 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் பொட்டுத்தாலி உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி சிம்ம ராசி, மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மாதம் 18,000 ரூபா சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு இவங்க இன்றைக்கி சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க தன்னுடைய பெற்றோர்கள் சம்மதம் இல்லாமல் லவ் பண்ணி தான் திருமணமும் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இவங்க தன்னுடைய கணவர் கூட சில கருத்து வேறுபாடு காரணமாக இன்றைக்கி இவங்க பிரிஞ்சு தனிமையில் தான் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இருக்கிறதுனால இவங்க இன்றைக்கி மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இவங்க திருமணமாகி 2 வருஷத்துலேயே தன்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சதுனால தனக்குன்னு வரக்கூடிய துணை ஏற்கனவே திருமணமாகியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல ஆண் மகனாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க இன்றைக்கி டிகிரி பண்ணிவிட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால தன்னை மாதிரியே படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஒரு 15-20,000 இவங்கள மாதிரியே சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மணமகன் கிடைச்சாவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்துட்டிங்கன்னா நாகப்பட்டினம் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மணமகள் மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டாருக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களை தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா ஜூலியா. இவங்களுக்கு வயதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 42 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதி இந்து சமுதாயத்தில் நாடார் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி கன்னி ராசி, அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா BA பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் இப்போதைக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மணமகள் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான். இவங்க திருமணமாகி ஒரு 10 வருஷ காலகட்டத்திலேயே இவங்களுடைய கணவர் உடல்நிலை குறைபாட்டினால தன்னை விட்டு பிரிஞ்சு இறந்துட்டதுனால இந்த மணமகள் மறு திருமணமே வேணாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இருந்திருக்காங்க. தன்னுடைய பெற்றோருடைய கட்டாயத்துக்காகவும் தன்னுடைய பிள்ளைங்களோட சூழ்நிலை காரணமாகவும் இவங்க இன்னைக்கு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. சேலம் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.